அந்த மாசம், the month of testimony. இந்த பிப்ரவரி மாதம் மாபெரும் சாட்சிகளின் மாதங்களா, 2-3 சாட்சிகளால் காரியங்கள் உறுதிப்படும். இன்னைக்கு காலை வேளையில் 1, 2, 3 கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாருன்னா, இந்த மாசம் நீங்க சாட்சி சொல்ல போற ஒரு மாசம். இது ஒரு சாட்சிகளின் மாசம். I believe this month, the month of testimony. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். அந்த மாசம், the month of testimony. Bless you. Amen. Amen. You will come back with a great testimony. நீங்க ஒரு பெரிய சாட்சியோட வருவீங்க. நீங்க ஒரு பெரிய சாட்சியோட வருவீங்க. நீங்க ஒரு பெரிய சாட்சியோட வருவீங்க. இந்த மாதம் நீங்கள் உங்க வாயை திறந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சாட்சியிடுகிற ஒரு மாதமாய், சாட்சி சொல்லுகிற ஒரு மாதமாய். எஸ், இது நான் யோசிச்சு வந்து இது சொல்ல முடியாது. ஆமென். பரத்திலிருந்து ஒரு சத்தம் உங்களை நோக்கி இறங்கி வருகிறது. ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. நான் சொல்றேன், ஜனத்திரள் பத்தி சொன்னப்பா, பணத்திரள் சொன்ன. இந்த பிப்ரவரி எழுதி வச்சுக்கோ, சாட்சிகளின் சாட்சிகளின் சாட்சிகளின். ஒரு சாட்சி இல்லை சார். இன்னும் சொல்லட்டுமா, நீ சொன்ன சாட்சியை நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாசம் அரைச்சமாவே அரைக்கிற மாசம் அல்ல. ஆமே ஆமே ஆமே. இது அதே சாட்சியை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஆமா, முதல்ல சிங்கம் கரடி கொன்னு, ஆனா இந்த முறை ஜெயண்ட் சைஸ். எந்த காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாசம் அதை குறித்த சாட்சிகள், அதை குறித்த டெஸ்டமனி. என் சொத்து என் கையில் வந்தது, எனக்கு பிள்ளை உண்டானது, நான் வீட்டை கட்டினேன், ஆமே, எனக்கு நன்மைகள் வந்தது, என் கடனை நான் அடைச்சேன், எனக்கு வர வேண்டிய பணம் வந்தது, என் வியாதிகள் சுகம் அடைந்தது, ஆமே, கர்த்தர் எனக்கு இதை செய்தார். Bless you. Amen. The month of testimony.